ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Yamaha அப்கமிங் நியூ மாடல் 150cc மோட்டார் சைக்கிள் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ மாடல் வந்து பர்டிகுலராக இந்தியாவுக்கு ஏன் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக இருக்கணும், அதே சமயம் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறதா Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1,40,000க்குள்ளே தான் இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு Yamahaவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Yamaha பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் MT-15 வந்து தாறுமாறான ஒரு பைக்காக இருக்குது. அதே சமயம் ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா R15 ஒரு கலக்கலான பைக்காக இருக்குங்க. பட் இந்த ரெண்டு பைக்கோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா 2,15,000 மேலே இந்த பைக்கோட ப்ரைஸஸ் இருக்கிறதுனால பெருசாக வந்து Yamahaவில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டான பைக் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் Yezdi மாடல் இருக்குது, பட் அந்த பைக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக், பெரிய அளவுக்கு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்கோ இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜியோ எதுவும் இல்லாத ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நியூ மாடல் வந்து ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. M/150 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து அப்கமிங் இந்தியாவில் Yamaha லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த M/ஐ பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, மலேசியா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியான பங்களாதேஷ், இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் எல்லாமே இந்த பைக் இருக்குது. ஆனால் ஏன் இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணலை அப்படிங்கிறது தான் காரணம். பட் இந்த பைக் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் ஒரு நியூ மாடல் 150cc செக்மெண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ Yamaha பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான மோட்டார் சைக்கிள் இன்றைக்கி இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக MT-15 வந்து நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் சொல்லலாம். ஏன்னா அந்த பைக்கோட ஒரு யூனிக்கான டிசைன், அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க், ரொம்ப நல்ல வெயிட்லெஸ்ஸான ஒரு பைக், அதே சமயம் ஹேண்ட்லிங்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த M/150 அப்படிங்கிற மோட்டார் சைக்கிள் தான். ஸோ இந்த 150cc மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் Yamahaவோட ஒரு பெரிய பிளான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150cc சிங்கிள் சிலிண்டர் SYGC 4 வால்வ் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 14.7 ஹார்ஸ் பவரும் 13.2 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ABS-ஓட வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குங்க. அண்ட் இந்த பைக்கில் மெயினான விஷயம் என்னென்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ், இந்த மாதிரியான ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி Yamahaவோட MT-15ஓட ஃபேஸ் அப்படிங்கிறது பைஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸில் ஒரு நியூ டிசைனாக இருக்கோ, அதே மாதிரி இந்த M/150யும் ஒரு நியூ டிசைனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய பைக், ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கில் உங்களுக்கு சீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பிளிட் சீட்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியான லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியை சொல்லி ஆகணுங்க. பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது Yamaha கிட்ட நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவங்க பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி, நல்ல ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் எப்பவுமே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவ்வளோ கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான ஒரு பைக் வந்து 1,40,000 கம்மியாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கை நம்ம வாங்கிறதுக்கான அந்த யோசனையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதான். அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் 1,40,000 இருந்தாலுமே இந்த பைக்கில் நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்து எதுவும் கிடையாதுங்க. பட் இப்போதைக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அப்கமிங் 1 by 1 டியூவல் சேனல் ABS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடியான எல்லா டெக்னாலஜியும் இந்த பைக்கில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அண்ட் இந்த பைக்கோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லாங்க. நீங்கள் MT-15 எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இன்னைக்கு இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கோ, அதே அளவுக்கு பெஸ்ட்டான பைக் தான் இந்த M/150யும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல அக்ரெசிவான பைக்காகவும் இருக்குது, நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பாஸ் இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான ஹேண்ட்லிங் வந்து கிடைக்கும். நீங்கள் சிட்டியில் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டான ஒரு யூசேஜாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் ப்ரெஸ்